Jerusalem, Shalom. Shalom. When as you prepare for the communion this morning, இந்த காலையிலே திருவிருந்துக்கு ஆராதனை we turn to the book of Ephesians ஆயத்தமாக. chapter 4. எபேசியர் 4 அதிகாரத்துக்கு நம்ம எடுப்போம். Over the past few weeks, கடந்த சில வாரங்களாக we've been looking at the Apostle Paul's exhortation to the church சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் கொடுக்கிற வாழ்த்துக்கள் உற்சாகத்துக்காக பார்த்தோம். to put off the old self பழைய மனுஷனை கலைத்து and to put on the new self. புதிய மனுஷனை தரித்து, And he was speaking of 4 things. 4 காரியங்கள் நாம் பார்த்தோம். Stop lying, பொய் சொல்லாதீங்க, stop lying. பொய் சொல்லுவதை நிறுத்துங்க. Number 2, இரண்டாவது, do not sin in your anger. கோபத்துல பாவம் செய்யாதிருங்க. Number 3, மூணாவது, do not steal. திருடாதீங்க. And number 4, நான்காவது, do not let corrupted words come out of your mouth. வாயிலிருந்து எந்தவித கெட்ட வார்த்தைகளும் புறப்படலாகாது. Okay, we can see this from verse 24 right up to 29. வசனங்கள் 24 இருந்து This morning we're going to just look at the end and finish chapter 4 4 அதிகாரத்தை இன்றைக்கு முடிக்க இருக்கிறோம். verses 30 to 32. வசனங்கள் 30, 32. அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். Do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption. Let all bitterness and wrath and anger and clamor and slander be put away from you, along with all malice. Be kind to one another, tender-hearted, forgiving each other, just as God in Christ also has forgiven you. So after Paul spoke of the putting off the old and putting on the new, பழைய மனுஷனை கலைத்து புதிய மனுஷனை தரித்து அதை சொல்லிய பிடித்த பிறகு he comes to the climax of our Christian faith. நம்முடைய விசுவாசத்தின் உச்சகட்டத்துக்கு வருகிறார். Why do we do what we are doing? ஏன் நாம் செய்கிறதை நாம் செய்கிறோம்? Why do we have to change? ஏன் நாம் மாற வேண்டும்? Why do we have to give up certain things? ஏன் நாம் சில காரியங்களை விட்டுவிட வேண்டும்? Why we have to incorporate new behaviors into our lives? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில புதிய பழக்க வழக்கங்களை கைக்கொள்ள வேண்டும்? And that reason is so that we will please the Holy Spirit who is within us. காரணம் என்ன? நமக்குள்ளாய் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியை பிரியப்படுத்த. Don't do it for a person. ஒரு மனுஷருக்காக செய்யாதிருங்கள். Don't do it for name. பெயருக்காக செய்யாதிருங்கள். Christians tend to act. கிறிஸ்தவர்கள் நடிக்கிறதற்கு காணப்படுகிறாங்க. But when we do something, நம்ம ஏதாவது செய்யும்போது it is to please the Holy Spirit who is within us. பரிசுத்த ஆவியானவரை நாம் Paul says, do not grieve the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். When we behave certain ways, the Holy Spirit is grieved. நாம் நடக்கிற ஒரு சில விதங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. When we still walk in our past, பழைய வாழ்க்கையினுடைய காரியங்களிலே நடந்து கொள்வோமானால் the Holy Spirit is grieved. பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். Our aim is not to please men, நம்முடைய நோக்கம் மனுஷனை பிரியப்படுத்துதல், not to have a form of godliness, அதாவது நம்ம ஒரு பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக, but to please the Holy Spirit. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்த முடியாது. And for that, we have to do some,
a replacement in our lives. அதற்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். Not change, replacement. The key word here is replacement. Replace, take out something, put something else. ஏதாவது ஒன்று எடுத்து ஏதாவது ஒன்று புதிதாய் போட வேண்டும். Pergantian. மாற்றிக்கொள்வது. To please the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்தும்படியாக, to deal with the 4 issues that was mentioned earlier, முன்பு சொல்லப்பட்ட 4 காரியங்களை, there must be a replacement within our hearts. நம்முடைய இருதயங்களிலே ஒரு மாறுதல் உண்டாக வேண்டும். If you do not replace, அதை மாற்றாவிட்டால், the old can always come back. அந்த பழைய காரியங்கள் மனுஷன் திரும்பி வருவான். What do we replace with? நாம் எதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும்? Paul says, let all bitterness, anger, slander be put away with you along with malice. பவுல் என்ன சொல்றார்? எல்லா விதமான கசப்பும் கோபமும் துர்க்குணமும் நம்மளை விட்டு நீங்கட்டும். Where is all this bitterness and anger and malice, slander, where does it come from? இந்த கசப்பு, கோபம், இந்த கூக்குரல் இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? Where does it come from? எங்கிருந்து வருகிறது? It comes from our heart. நம்முடைய இருதயங்களிலிருந்து வருகிறது. It's all there. அதெல்லாம் உள்ளுக்கு தான் இருக்கு. You just have to stir it up, it will come out. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அது கிளற வேண்டியது வந்துரும். Anyone here doesn't know what vomiting is? யாருக்காவது இங்க இருக்கிறவங்கள In your life you never vomited before in your life? வாந்தி எடுப்பது என்னன்னு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாந்தி எடுத்ததே கிடையாதுன்னு சொல்றீங்க. யாராவது இருக்கீங்களா? Just in case some supernatural help, you know. யாராவது இங்க இருப்பீங்க. Never experienced vomiting. இந்த வாந்தி எடுப்பது அந்த அனுபவமே இருக்காது. You know when you feel like having this nausea feeling, அதாவது அந்த ஒமற்ற உணர்வு இருக்கும்னா, where does it come from? எங்க இருந்து வருது? It comes from within. உள்ளுக்கு இருந்து தானே வருது. It's within. உள்ளுக்கு இருந்து. And if it's within, அது உள்ளுக்கு இருக்கும்னா, what do you do? என்ன செய்வோம்? Some of us struggle for hours. Struggle. நம்மிலே ஒரு சிலர் பல மணி நேரங்கள் இதில் போராடுவோம். Trying to push it down. எப்படியாவது அது கீழே இறக்கிறதுக்கு பார்ப்போம். Not come out, not from the front, come from the back. முன்னுக்கு இல்ல பின்னால இருந்து. Correct? I don't know what you all do, okay? Sometimes both also will come out. சங்கல ரெண்டு வரும். Okay. But it's there. ஆனா அங்க இருக்குது. It has to come out. எப்படியா இருந்தாலும் வெளியே ஆகணும். Because your body is not agreeing to it. ஏன்னா உங்களுடைய உடல் வந்து அதை ஏற்றுக்கொள்ளல. Something has gone wrong. ஏதோ தப்பு நடந்துச்சு. It doesn't agree with what we say. Something doesn't agree with your stomach. உங்களுடைய வயித்துல அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. So it has to come out. அது வெளியாக வேண்டும். So of course I don't know what medicine you take. என்ன மருந்து எடுக்கிறீங்கன்னு தெரியாது. To push it down. அது கீழே தள்ளுறதுக்கு. And so we struggle. போராடி. Roll in the bed. படிக்கல hoping that பரண்டு it subsides. எப்படியாவது அது குறைஞ்சு. Most of the time it does not. அநேக சமயத்துல அது குறையாது. And sometimes what do you do? சமயத்துல என்ன செய்வோம்? To make it easy, to faster. அதை சீக்கிரமா செய்வதற்கு What do you do? என்ன செய்வோம்? We force it to come out. அதை வெளியாக்குறதுக்கு எப்படியாவது முயற்சி. Using something practical that I hope that all of us understand. செயல்முறையில நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். You'll understand what it means to force it out. எப்படி அதை வெளியாக்கணும் தெரியுங்களா? You're looking at me like never did before. இதை செஞ்சதே கிடையாது ஒரு சிலர் அப்படி பாக்குறீங்க. You put your finger inside. வேறல உள்ளுக்கு. You stir it, begin running. You do something running. நாக்குல வச்சு அப்படியே வலிச்சும்னா அது அப்படியே வெளியே வந்துரும். And once it comes out, வெளியே வந்துச்சுன்னா you feel better. எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்.
For a while, for some கொஞ்ச time. நேரத்துக்கு. You feel better. கொஞ்ச That, நேரத்துக்கு நல்லா that இருக்கும். feeling is no longer there. அந்த உணர்வு நீ இருக்காது. See, when this stomach upset or whatever happens, இந்த வயிற்று it's within you. இந்த வயிற்று கோளாறு பெரட்டல் இப்படிலாம் வரும்போது அது உங்களுக்குள்ளாக தான் இருக்குது. Until you get it out, அது வெளியாகிற வரைக்கும் it's going to cause you to suffer. அது உங்களுக்கு கஷ்டப்படுத்தும். You can slip it off. நம்ம அதை தள்ளி விடலாம். You wake up, you still want to go. எழுந்திருச்சாலும் அதே உணர்வு தான் போய் வரும். Sometimes you take medicine to suppress it. சில சமயம் மருந்து எடுக்கிறோம். Anti-vomiting pills, அது வாந்தி எடுக்காம charcoal இருக்கிறதுக்கு pills சில to மருந்து, clear whatever. கரிகட்ட மருந்து இதெல்லாம் சாப்பிடுவோம். Sometimes by the grace of God, it doesn't come out, it goes down. சில சமயத்துல தேவ கிருபையினால கிருபை. அது என்னக்க வெளியே வந்துரும். But you have to get it out. ஆனா எப்படினா அந்த வெளியாக்க Because it's within you. ஏன்னா அது உங்களுக்குள்ளாக And இருக்கு. as long as it's there, அது இருக்கிற வரைக்கும் it will trouble you. அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். And to please the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துவதற்கு you have to take out what is in you. நமக்குள்ளாக இருக்கிறத வெளியே கொண்டு வர வேண்டும். Bitterness, கசப்பு, unforgiveness, மன்னியாத anger, கோபம், malice. கூக்குரல். Malice is the intention to harm somebody. யாரையாவது நம்ம சேதப்படுத்துவது, Slander, talking bad about people. புறங்கூறுவது, It's all within us. எல்லாம் நமக்குள்ளாக இருக்குது. It's there. எல்லாம் It உள்ளது. just hasn't come out. அது வெளியே வரல, அவ்வளவுதான். And to please the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துவதற்கு we have to replace it நாம் அதை வேற ஏதாவது அதில் வைக்க வேண்டும். with the works of the Holy Spirit. அது என்ன? பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள். What is that? என்னது? Be kind to one another. ஒருவரில் தயவாயிருங்க. Be tender-hearted. நல்ல மனதோடு இருங்க. Forgiving one another. ஒருத்தர் மன்னிங்க. Just as Christ also forgave you. கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல. There must be a replacing of the old with the new. பழசை மாத்தி புதுசு இருக்க வேண்டும். Remove the bitterness in your heart. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற கசப்பை எடுத்து விட்டு and put the forgiveness of God in your heart. தேவனுடைய மன்னிப்பை உங்களுடைய இருதயங்களிலே வைத்துக் கொள்ளுங்க. Put off the old, put on the new. பழையதை களைத்து புதியதை. If you don't deal with your own self, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை நீங்கள் you cannot please the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்த முடியாது. Our desire every day should be, I want to please the Holy Spirit this morning. நம்முடைய வாஞ்சை தினமும் என்னவாய் இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்த முடியாது. That should be our prayer every day. அதுவே நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். We cannot, there is no such thing as uprooting. அது புடுங்கி போடுவது அப்படின்னு ஒண்ணு இல்ல. As long as we are alive, நம் உயிரோடு இருக்கிற as வரைக்கும், long as we are human beings, மனிதர்களாய் இருக்கிற வரைக்கும், all this evil things will be in us. இந்த பொல்லாத காரியங்கள்லாம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். If you are in the right, even in a particular situation, நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்போமானால், and if we allow ourselves to be influenced by these things, இந்த காரியங்கள் நம்மளை ஆட்கொள்ள இருக்குமானால், then what will come out? என்ன வெளிவரும்? Displeasure to the Holy Spirit. இது பரிசுத்த ஆவிக்கு பிரியமில்லாத காரியங்கள். Even if we prepare ourselves for the Lord's Supper, திருவிருந்துக்கு நம்ம ஆயத்தம் செய்கையில் let us examine ourselves. நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். Replacement, மாற்றி வைப்பது of our own evil desires, நம்முடைய சொந்த பொல்லாத ஆசைகள், and putting the goodness of God, தேவனுடைய நன்மைகளை நாம் His போட்டுக்கொள்வோம். kindness,
அவருடைய His தயவு, forgiveness, அவருடைய மன்னிப்பு, His love அவருடைய அன்பு into our hearts. நம்முடைய இருதயங்களில் வைத்து Take it out. வெளியே எடுத்துட்டு And ask the Holy Spirit to fill us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப Only then கேட்போம். can we love each other. அப்பொழுதுதான் நம்ம ஒருத்தர் நேசிக்க முடியும். Only then can we forgive each other. அப்பொழுதுதான் ஒருத்தர் மன்னிக்க முடியும். Forgiveness should be a lifestyle மன்னிக்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய of a Christian. அம்சமாக If you are a Christian, you must learn how to forgive. நம்ம ஒரு கிறிஸ்தவராய் இருப்போமானால் நாம் மன்னிக்க வேண்டும். If you don't know how to forgive, then you shouldn't be a Christian. You shouldn't call yourself a Christian. மன்னிக்க தெரியலனா நம்ம கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டாம். Because that's the first thing that we receive as a believers. We were forgiven. நம் விசுவாசிகளாய் இருப்பது முதல் காரியம் என்னவென்றால் நாம் மன்னிக்கப்பட்டோம். And if we take on the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை நாம் எடுத்துக்கொண்டு take on His goodness, அவருடைய நன்மைகளை எடுத்துக்கொண்டு we will be able to do this thing. நாம் இவைகளை செய்ய முடியும். Shall we stand? எழுந்து நிற்போம். I had a conversation with my son earlier. கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அவருடைய மகனோடு பேசினாரு. As usual, எப்போதும் போல every Sunday in the car, two fellows will be fighting. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பயலுங்களும் கடையில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. Mother asked, "Can you both stop fighting?" ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்த முடியுமான்னு கேட்டாரு. Simple, right? Can you both stop fighting? ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்துங்க முடியுமா? The answer that comes is, "But he did this to me." ஆனா கிடைத்த பதில் என்னன்னா எப்போதும் அவன் எனக்கு இப்படி செஞ்சான். Can you stop fighting? சண்டை போடுறதை நிறுத்த But he முடியும். did this to me. ஆனா இவன் இப்படி என்ன So I just செஞ்சான்? asked, "You want to fight?" இப்ப சண்டை போட போறீங்களா? No, I don't want to fight. இல்ல சண்டை போட மாட்டோம். Then what do you want to do? அப்ப என்ன செய்ய போறீங்க? But he did this to me. அவன் இப்படி செஞ்சான் எனக்கு. He doesn't realize he's fighting. அவன் உணர முடியல அவன் சண்டை போடுறான்னு. Can you stop fighting? No. சண்டை போட முடியுமா? He did this to me. இப்படி எனக்கு செஞ்சான். So the question is, you want to fight, is it? சண்டை போட போறியா? You want to fight? சண்டை No. போட He doesn't. Some இல்ல. kids don't understand what they are doing. சில பிள்ளைங்களுக்கு தெரிய Many மாட்டேங்குது என்ன times we also செய்யணும். don't understand. சந்த நாமும் அப்படிதான் தெரிய மாட்டேங்குது ஏன் சண்டை போடுறோம். But ஆனால்னு சொல்லுவோம். he did this, she did that. அவன் இப்படி எனக்கு செஞ்சான், அவன் இப்படி செஞ்சா. Let us allow the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். If we truly want to please the Holy Spirit, நாம் உண்மையாக பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்த இருக்கிறோமா? stop defending ourselves. நம்மை நாமே பாதுகாப்பது இல்லை, அதை நிறுத்துவோம். And just be silent in the அமைதியா presence of God. தேவ பிரசன்னத்துல அமைதியா இருப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, this morning இந்த காலவேளையில we echo the words of Paul. நாங்கள் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகளை கூறுகிறோம். Lord, ஆண்டவரே, help us to please the Holy Spirit. எங்களுக்கு உதவி செய்யும் பரிசுத்த Help us ஆவியானவரை not to பிரியப்படுத்த, grieve you, உம்மை துக்கப்படுத்த but in இல்லாதபடிக்கு all our ways, எங்களுடைய எல்லா வழிகளிலும் help us to please. உம்மை பிரியப்பட்ட கிருபை தாரும். Help us to replace the evil things within our hearts எங்களுடைய இருதயங்களில் இருக்கிற அந்த பொல்லாத காரியங்களை எடுத்து போட உதவி செய்யும். with your goodness. உம்முடைய You நன்மைகளினாலே are good, நீர் நல்லவர். and the more we lean on you, நாம் எந்த அளவுக்கு நாங்கள் உம்மை சார்ந்து இருக்கிறோமோ the more good we receive in our life. அந்த அளவுக்கு நன்மைகளை நாங்கள் Teach பெற்றுக்கொள்வோம். us, Lord. We pray எங்களுக்கு this கற்றுத் morning. தரும் ஆண்டவர் இந்த காலங்களில் In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.